அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய இடங்கள், ஹாஜிகள்லாம் ஹஜ்ஜுக்கு தயாராக இருப்பீங்க. ஹஜ்ஜுடைய இடங்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் உள்ள புனித பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறப்படும். அங்கு தான் காபா இருக்கிறது. ஹத்தீம், இது பைத்துல்லாவின் ஒரு பகுதியாகும். ஆனால் இப்போது இது பைத்துல்லாவில் இருந்து வெளியே இருக்கின்றது. இதை சுற்றிலும் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காபாவிற்கு என்ன மரியாதை செய்வோமோ அதே மரியாதையை ஹத்தீமிற்கும் செய்ய வேண்டும். தவாஃபின் போது இதை இணைத்து கொள்வது வாஜிபாகும். ஹஜருல் அஸ்வத், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஹஜருல் அஸ்வத் இது சுவனத்தில் இருந்து வந்த ஒரு கல்லாகும். இது காபாவின் வாசலுக்கு அருகில் ஒரு ஓரத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தவாஃபை ஆரம்பம் செய்வது வாஜிபாகும். மகாமே இப்ராஹிம், இது ஒரு புனிதம் வாய்ந்த கல்லாகும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதில் ஏறி நின்றுதான் பைத்துல்லாவை கட்டினார்கள். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால் பாதம் பதிந்துள்ளது. அடுத்த முல்தசம், ஹஜருல் அஸ்வத் மற்றும் காபாவின் வாசலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு முல்தசம் என்று கூறப்படும். இவ்விடத்தில் நின்றுதான் துவா செய்யப்படுகின்றது. சஃபா மர்வா, இரண்டு மலைகளுக்கு சஃபா மர்வா என்று கூறப்படுகிறது. இவற்றுக்கு மத்தியில்தான் சை செய்யப்படுகிறது. மெஹலனி அஹ்லரைனி, சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கிடையில் சை செய்யும் பாதையில் இரண்டு பச்சை விளக்குகள் உள்ளன. அவற்றுக்கு மீலைனி அஹ்லரைனி என்று கூறப்படுகிறது. அந்த இடத்தில் ஆண்கள் தொங்கோட்டம் ஓடுவது அது ஒரு சுன்னத்தாகும். அரஃபா அல்லது அரஃபாத், இது ஒரு பெரிய மைதானமாகும். இதன் சுற்றளவு சுமார் 12 மைல்கள் ஆகும். இது மக்காவிலிருந்து 9 மைல் தூரத்தில் உள்ளது. இங்கு ஹஜ்ஜின் ஒரு முக்கியமான கடமை உகூஃப் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மைதானத்தில்தான் ஜபலுர் ரஹ்மத் என்ற மலையும் உள்ளது. அரஃபா இருக்கிறதே, ஹாஜிகள் இந்த அரஃபாவில் கால் வைக்கிறது ஒரு ஃபர்லு. இந்த அரஃபாவுக்கு கண்டிப்பாக போகணும். அது ஒரு ஃபர்லாகவே இருக்குது. அந்த அரஃபாத்துக்கு நம்ம போகலை, ஹஜ்ஜு செய்யும்பொழுது போகலைன்னா அந்த ஹஜ்ஜு கூடாது. அரஃபாத்தில் கால் வைக்கக்கூடாது, ஒரு ஃபர்லு. அடுத்ததாக முஜ்தலிஃபா, மினா மற்றும் அரஃபாவிற்கு மத்தியில் உள்ள ஓரிடத்திற்கு முஜ்தலிஃபா என்று கூறப்படும். அரஃபாவில் உகூப் செய்த பிறகு இவ்விடத்திற்கு இரவு தங்குதல் சுன்னத், ஒரு சுன்னத்து. மேலும் துல்ஹஜ் 10ஆம் நாள் சுபு சாதிக்கிற்கு பிறகு இவ்விடத்தில் சிறிது நேரம் தங்குவது வாஜிபாகும். அடுத்து மினா, மக்காவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு மினா என்று கூறப்படும். இங்குதான் 3 ஜம்ராத் கல் எறியும் இடம் இருக்கிறது. அடுத்ததாக ஜம்ராத், மினாவில் 3 தூண்களுக்கு ஜம்ராத் என்று கூறப்படுகின்றன. இவற்றின் மீது பொடி கற்களை எறிவது வாஜிபாகும். முதல் தூணுக்கு ஜம்ரத்துல் ஊலா என்று, இரண்டாவது தூணுக்கு ஜம்ரத்துல் உஸ்தா என்றும், மூன்றாவது தூணுக்கு ஜம்ரத்துல் உக்பா என்றும் கூறப்படும். இத்தூண்களை மக்கள் ஷைத்தான்கள் என்று கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.